வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நேக்டு சார்ட்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். அதாவது ட்ரெண்ட் லைன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பிளைன் சார்ட்டை அப்சர்வ் பண்ணும் பொழுது புது புது விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த புது புது விஷயங்களை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணும் பொழுது நம்ம அனாலிசிஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணிக்கவும் முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ரோடில் ட்ராவல் பண்ணாமல் புதுசாக ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணி புது ரோடை உருவாக்குறது. அப்படி பிளைன் சார்ட்டை அப்சர்வ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணுறேன். இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ், மூவிங் ஆவரேஜஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், போலிங்கர் பேண்ட்ஸ், ஆர்எஸ்ஐ, ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன், பேரலல் சேனல், மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பேரலல் சேனல் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், ஹெட் அண்ட் ஷோல்டர் செக்மெண்ட்டில் அப்சர்வ் பண்ணும் பொழுது 2 ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், 3 இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை பார்க்க முடியுது. இதில் ரீசெண்டாக 2 இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு நிஃப்டி ஏடிஹெச்சில் இருக்கும் பொழுது. அடுத்து ஒரு பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கடுத்து 23,263 லோவாக ஃப்ரேம் பண்ணும் பொழுது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை கொடுத்துச்சு. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா 23,263 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே 22,786 போச்சு. ஸோ ஹெட்டுடைய லெவல் 23,263 பிரேக் பண்ணும் பொழுது அந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சு. அடுத்து 22,786 லோவாக ஃப்ரேம் பண்ணும் பொழுது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. பட் இது ப்ராக்ரஸில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அடுத்து பெரிய சைஸில் ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கொடுத்துட்ருக்கு, அதுவும் ப்ராக்ரஸில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு இந்த ரீசெண்டாக கொடுத்துருக்க இந்த 2 இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வேலிடாக இருக்குது ஃபார் அப்சைட் மூவ். பிக் சைஸ் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுடைய லெஃப்ட் ஷோல்டர் எங்கே வருது அப்படின்னா 23,263 வருது. அதே மாதிரி ஸ்மால் சைஸ் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய லெஃப்ட் ஷோல்டர் எங்கே வருது அப்படின்னா 23,460 வருது. இந்த 2 லெவல்ஸையும் கம்மிங் டேஸில் டிஃபெண்ட் பண்ணுது அப்படின்னா அப்சைடில் நம்ம ஒரு ரேலியை எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்மால் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய நெக்லைன் 24,226 வருது. பிக் சைஸ் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய நெக்லைன் 24,857 வருது. இதோட நம்ம அவுட்லையர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 24,066 24,226 டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணணும் இந்த ஸ்மால் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில். அதே பிக் சைஸில் இருக்கக்கூடிய இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அது ப்ராக்ரஸில் தான் இருக்குது. அதை வச்சு அசஸ் பண்ணும் பொழுது 24,537 24,857 டிசிசிவாக வால்யூமோட அப்சைடில் பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸ்லேருந்து இந்த 24,000, 24,200, 24,500 அண்ட் 24,800 இந்த 2 ஜோனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கும் அப்சைடில். அப்படி பண்ணுதுன்னா we can expect a upside rally. ஈவன் இங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸ்லேருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் மூவிங் அவரேஜஸில் பார்க்கும் பொழுது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் அவரேஜ் 20 டேஸ் எவ்வளோவில் வருது அப்படின்னா 23,440. இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 23,559. ஸோ அந்த 20 டேஸ் மூவிங் அவரேஜுக்கு மேலே தான் கரண்ட் மார்க்கெட் இருக்குது. பட் 200 டேஸ் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜ் 50, 100 இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது 23,620 வருது 200 டேஸ் மூவிங் அவரேஜ். இது கம்மிங் டேஸில் நிஃப்டி இந்த லெவலுக்கு மேலே கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணணும். 200 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். நெக்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் போலிங்கர் பேண்ட்ஸ் பார்க்கும் பொழுது
மிட் போலிங்கர் பேண்ட் எங்கே வருது அப்படின்னா 23,293. அப்சைடில் இருக்கக்கூடிய அப்பர் போலிங்கர் பேண்ட் 23,770 வருது. ஸோ மார்க்கெட் மேலே போகும்பொழுது இந்த 23,770 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 23,559 கீழே வருது அப்படின்னா இந்த மிட் போலிங்கர் பேண்ட் 23,293 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் RSI பார்க்கும் பொழுது மந்த்லி டைம் ஃப்ரேமில் 63.33 இருக்குது. இது 83 கிராஜுவலாக அப்படியே குறைஞ்சி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய RSI லெவல் RSI பேஸ்டு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது 46.22 அப்படின்னு RSI காட்டுது. இது RSI பேஸ்டு மூவிங் ஆவரேஜை மேலே அப்சைடில் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ப்ரீவியஸாக டிசம்பரில் ஒன்ஸ் அந்த அப்சைடில் இருக்கக்கூடிய RSI பேஸ்டு மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. இப்போ எகைன் அதை டச் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது RSI 52.24 இருக்குது. ஆல்ரெடி RSI பேஸ்டு மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரா பண்ணும் பொழுது நம்மளால் ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் லோவர் ஹையை கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி லோவர் லோவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இது ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை கொடுக்குது. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து அப்சைடில் போகும். அப்படி போகும் பொழுது டாப் ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணவும் செய்யும், சான்ஸ் இருக்குது. அப்படி மேலே போகுது அப்படின்னா கீ லெவலாக என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் 23,807, கிரிட்டிக்கல் லெவல் 24,226, இது ஃபஸ்ட் லெவல். அதே போல் செகண்ட் லெவல் கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னா 24,781 காட்டுது. இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் கம்மிங் டேஸில். அதே மாதிரி டவுன் சைடில் கீ லெவல் 23,441, ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் லெவல் 23,222, செகண்ட் கிரிட்டிக்கல் லெவல் 22,786. இதெல்லாம் டவுன் சைடில் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அடுத்து இந்த ஃபாலிங் வெட்ஜ் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். டாப் ட்ரெண்ட் லைன், பாட்டம் ட்ரெண்ட் லைன் டெய்லி டைம் ஃப்ரேமில். இதோட அடிஷ்னலாக சில ட்ரெண்ட் லைன்ஸை நம்ம ட்ரா பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் அந்த மல்டிபிள் ட்ரெண்ட் லைன்ஸ் எந்த இடத்துல எந்த ஜங்ஷனில் மீட் ஆகுது, அந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு லோவாக கொடுத்துருந்தது 21,281. அதிலிருந்து இப்போ ரீசெண்டாக லோவாக கொடுத்த 22,786க்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம். தென் இந்த கடைசி 5 வருஷத்தில் எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோ லெவலாக கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லோ லெவல்ஸ்லேருந்து ரீசெண்டாக கொடுத்துருந்த லோஸ், அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லோஸ் எல்லாத்துக்குமே நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த கடைசி 5 வருஷத்தில் 7,511, 15,183, 16,828, 18,837, 21,281 இதெல்லாம் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்து அங்கேருந்து மார்க்கெட் குதிரை வேகத்தில் மேலே எழுந்து வந்திருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் லைன்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது மல்டிபிள் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகிற இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக கம்மிங் டேஸில் ஆக்ட் பண்ணோம். அடுத்து அதுக்கு கீழே போகுது அப்படின்னா ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னுடைய பாட்டம் ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் மேலே திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பேரலல் சேனலை ட்ரா பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃபார்மேஷனில் கிடைக்குது. சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்க ரெடியாக இருக்க மாதிரி தான் காட்டிகிட்ருக்கு. அப்படி போகுது அப்படின்னா அப்சைடில் ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே போயிட்டு லெவல்ஸை ரீச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டாப் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரைஸ் ஆகும் மேலே. இது டெக்னிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நடக்காமல் சேனலோட மிட் லைனை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மிட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு அப்சைடில் மூவை கொடுக்கும், ரைஸ் ஆகி மார்க்கெட் மேலே போகும். இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இது இல்லாமல் மார்க்கெட்டில் ஓவரால் மார்க்கெட்டில் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வருது, மிட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா பாட்டம் ட்ரெண்ட் லைனை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு குயிக்காக வித்தின் வீக்கில் வித்தின் டேயில் இப்படிலாம் நடக்காது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கிராஜுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்துகிட்ருக்கோம். ஜிக்ஸாக்கை ஃபாலோ பண்ணோம். டவுன் ட்ரெண்டுனா ஒரே அடியாக கீழே இறங்கிட்டு இருக்காது, அப் ட்ரெண்டுனா ஒரே அடியாக மேலே ஏறிட்டு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் டவுன் சைட் அண்ட் அப் சைட் மூவை கொடுத்து அவங்க அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ கவனத்தில் வச்சுக்கணும் அதை. நெக்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பேரலல் சேனலை ட்ரா பண்ணி பார்க்குறோம். இதில் இந்த மெடியன் லைனை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே தான் நிஃப்டி போய் இருந்துகிட்ருக்கு. ஸோ பாட்டம் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. தென் அங்கேருந்து ரைஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதாவது ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு பேரலல் சேனலை ட்ரா பண்ணுறோம் இதே மந்த்லி டைம் ஃப்ரேமில். அப்படி பண்ணும் பொழுது நிஃப்டி இப்போது மெடியன் லைனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆஸ்பெக்டில் இப்போ இந்த இடத்துல வந்து 2 சான்சஸ் இருக்குது. இந்த மீடியன் லைனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் இருக்கக்கூடிய டாப் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆர் எல்ஸ் மீடியன் லைனை பிரேக் பண்ணி கீழே பாட்டம் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டிசிசிவ்னஸில் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற கேண்டில் ஜான்வரியில் கொடுத்துருக்கு. ஹை வந்து 24,226, லோ வந்து 22,786. ஒரு 1,440 புள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டில் இருந்து முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இன்டிசிசிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைட் எந்த சைடில் பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அந்த சைடில் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது நம்மளால் 2 போல் ஃப்ளாக் ஃபார்மேஷனை பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து கோவிட் லோவில் இருக்கக்கூடிய லெவல் 7,511 18,604. இது ரொம்ப குயிக்காக வந்துட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகி ரெக்கவரி ஆச்சு. அதுக்கப்புறம் பியர் வெயிட்டட் கரெக்ஷனில், அதாவது மார்க்கெட் கீழே விழுந்து கரெக்ஷனில் போகும் இல்லையா, அது வந்து பியர் வெயிட்டட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃபேஸில் என்டர் ஆச்சு 2021. அந்த கரெக்ஷன் கன்சலிடேஷன் எவ்வளோ மாதங்கள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 20 மந்த்ஸுக்கு டீப் கன்சலிடேஷனில் போச்சு. அப்புறம் 16,828 இருந்து நான் ஸ்டாப்பாக ஒரு ரேலியை கொடுத்துச்சு. கொடுத்து எங்கே வந்து நின்றுச்சு? ஆல் டைம் ஹையாக இருக்கக்கூடிய 26,277 வந்து நின்றுருக்கு. இது ஒரு போல் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. இந்த ஹையை கொடுத்ததுக்கப்புறம் இப்போது 2024 செப்டம்பருக்கு அடுத்து இந்த கரெக்ஷன், பியர் வெயிட்டட் கரெக்ஷன் சேம் 2021 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான இப்போ ஒரு பியர் வெயிட்டட் கரெக்ஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. 5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அங்கே வந்து 20 மந்த்ஸ் எடுத்துக்கிச்சு அந்த டீப் கன்சலிடேஷன். இப்போது அதே மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேமை எடுத்துக்குது அப்படின்னா 2026 மே வரைக்கும் இந்த பியர் வெயிட்டட் கன்சலிடேஷன் ஃபேஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் செலக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ஸ் 2024 செப்டம்பர். இந்த ஒரு கன்சலிடேஷன் ஃபேஸ் முடியுது அப்படின்னா அங்கேருந்து டபுள் என்ஜின் ரேலி அப்சைடில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 2026 ஜூனில். ஸோ இந்த 2 போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போல் ஃப்ளாக் ஃபார்மேஷனுடைய கன்சலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்சு அப்சைடில் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கன்சலிடேஷன் ஃபேஸ் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் முடியும் பொழுது அங்கேருந்து எக்ஸலண்ட்டான ஒரு அப்சைட் ரேலியை மார்க்கெட் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நேக்டு சார்ட்ஸை வச்சு நம்ம அசஸ் பண்ணி பார்த்தோம். அது கொடுக்கக்கூடிய லெவல்ஸ், அது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு நம்ம அந்த February மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மந்த்லி ஜான்வரி மந்த்துடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணோம், கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்கும். அப்படி இல்லாமல் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டில் ஜான்வரி மந்த்துடைய லோ 22,786 பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கம்மிங் டேஸில் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நம்மளுடைய அனாலிசிஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேட்ஸும் கமிட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுறோம். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.